ஹாய் வெல்கம் டு அஸ்வினி டாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆஃப் கேஜி வந்து நான் நாட்டு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளக்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொரியண்டர் பவுடர், ஒன்றரை ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளக்ஸ் பவுடர் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கிறேன். 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். 1/4 லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஏன்னா நான் கையில் வச்சுருக்கிறது 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதனால் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவு இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீன் மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மீனில் தடவுறேன். தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் நான் உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் கையில் மசாலா தடவிட்டுருக்கேன். இல்லைனாக்கா மீனில் போட்டு மொத்தமாக தடவி விட்டுருவேன். இப்போ எல்லா மீனுக்கும் ஒரே மாதிரி ஈவனாக கோட் ஆகும். அப்போ தான் இப்படி நான் கையில் தடவினேனாக்கா ஈவனாக கோட் ஆகாது. பார்த்தீங்கன்னாக்கா மசாலா எல்லா மீனுக்கு தடவியாச்சு. ஒரு 1/2 ஹவர் ஊற விட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ மீன் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்ருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் மீன் போட போகிறேன்.
இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு திரும்பி இன்னொரு பக்கம் 2 நிமிஷம் வேக விடணும். மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இதுவாகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டிங் போகிறேன். சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெடி, சாப்பிடுவாங்க.